எதுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா வேலை குடுக்குறீங்களோ, அது நம்மள விட்டு போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பயமோ, பதற்றமோ எல்லாமே வரும். அப்போ அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதான் நம்மளுடைய ரத்தத்திலே அது உறைஞ்சிருக்கு. இப்போ நீ தோத்துட்டீன்னா, உன்னுடைய சித்தி என்ன நினைப்பாங்க? உன் அத்தை நினைப்பாங்க, உன் மாமா என்ன நினைப்பாங்க? இப்படி நம்ம மைண்ட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம. இப்போ இது ஒரு விஷயமே இல்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோன்னா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இத விட்டா இன்னொரு படிப்பு இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் வந்திருக்கலாமே. இத ஏன் நான் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா நெனச்சேன் அப்டின்னா, அந்த வயசுக்கு அது ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு படும். இப்போ அது பரீட்சை தோல்வியா இருக்கட்டும், காதல் தோல்வியா இருக்கட்டும். தட் மீன்ஸ் தே கிவ்ஸ் இம்மென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டூ தட். அந்த வேல்யூ குடுக்குறோம் இல்லையா? அந்த வேல்யூவ குறைக்கணும். அதுக்கு நம்மள ஓவர் பவர் பண்ற அளவுக்கு நமக்கு அது முக்கியத்துவம் குடுத்துருக்கு. அது குடுத்ததுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்ல. நம்ம சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு அவ்ளோ முக்கியம். இது இல்லன்னா அவ்வளதான், அது இல்லன்னா அவ்வளதான், மானம் போச்சுன்னா அவ்வளதான்னா, அப்ப அதுவும் சில பேர் தற்கொலை ஹராஸ்மென்ட் கேஸ்ல கூட தற்கொலை. அதான் வாட் எவர் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் அது நம்மள விட்டு போகும்போது நம்மளுக்கு நம்ம உயிர் எடுத்துக்கிற அளவு கூட நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுதான் அப்போ நமக்கு வெளியில இருக்கவங்களுக்கு இதுக்கு ஏங்க இவ்ளோ யோசிக்கிறாங்க? இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு. பட் அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இருக்கு. அதுக்கு க்ரோயிங் அப்லயே அத சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்க்குறது. ஸோ இத மாத்தணும். இதிலருந்து வெளியில வரணும்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணு அந்த ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவோம். மன வலிமை. அது வேணும். அதாவது ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னுங்க. வாழணுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் தான் வாழ்க்கை கிடையாது. லைஃப வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் குடுக்கணும். ஏன்னா சொசைட்டி எக்ஸ்போஷர் எப்படினாலும் நம்மளுக்கு வரலாம். அத நம்ம மாத்தி அமைக்க முடியாது. மேபி யூ ஹேவ் டு சூஸ் அ ரைட் ஸ்கூல். காம்படிஷன் ரொம்ப இல்லாத ஸ்கூல்ஸு. அந்த மாரி ஒரு ரொம்ப பியர் பிரஷர் இல்லாத ஒரு இடம். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். முக்கியமான இம்பாக்ட் நம்ம குறைக்க வேண்டிய இடம் பேரண்டிங் தான். அங்க ரொம்ப இதுதான் முக்கியம், முக்கியம், முக்கியம்னு சொல்லி வளர்க்காம, ஒரு விஷயத்துல மட்டும் நீ கவனம் செலுத்தாத. நெறைய விஷயத்துல நீ இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கோ லைஃப்ல அப்படின்ற போது, இது விட்டா எனக்கு இன்னொன்னு இருக்குல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா அவனோட ஒரே பார்வை அதுல தான் இருக்கும். மார்க், மார்க், மார்க்ன்னு இருப்பான். அது இல்லன்னா உலகமே இருண்டு போன மாரி இருக்கும். இப்போ ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது இல்லன்னா அது அப்படி இப்படின்னு. பட் இந்த காதல் தோல்வி இருக்கிறவங்களுக்கு கூட என்ன மிஞ்சி மிஞ்சி 20, 25 வயசுல 21 வயசுல கூட இத பண்றாங்க. அவங்களுக்கு இதுதான் லைஃப். இது தவிர ஒண்ணுமே இல்லன்ற மாரி ஒரு கண்கட்ட மாரி ஆயிடுது அவங்களுக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான் அவங்கள இந்த அளவுக்கு கூட்டிட்டு போகுது.